ஆண்டவர் நமக்கு என்னவாக இருக்கிறாருங்களா? ஆதரவு அப்படின்னா எல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன், உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறேன், உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறேன், உங்களை சுகமாக்குகிறவராக இருக்கிறேன், உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறேன், உங்கள் தாய் இல்லையா தாயாக இருக்கிறேன், தந்தை இல்லையா தந்தையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். ஆதரவா இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவாசிகள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 31:5 படிங்க. இங்க பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார்? பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சிகளை போல. பறந்து காக்கிற பட்சினா ஒரு கூட்டை கட்டி இருக்கிற ஒரு பறவை. அந்த பறவை கூடு கட்டி குஞ்சுகளை முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்யும்னா, ஒரு உதாரணத்துக்கு கழுகை குறித்து நம்ம பார்ப்போம் என்றால், அந்த கழுகு என்ன செய்யும்? கூட்டுல முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சுட்டு குஞ்சுகளை எல்லாம் விட்டுட்டு போயிடும். போய் எதுக்காக போகும்னா, இறைகளை கொண்டு வருவதற்காக, இறைகளை வேட்டையாடி கொண்டு வருவதற்காக வெளியே போயிட்டு போகும். ஆனாலும் என்ன செய்யணும், ஒரு கண் எங்க இருக்கும்னா கூட்டு மேல இருந்து கொண்டே. வெளியே போனாலும் அதனுடைய பார்வையெல்லாம் இது மேல இருக்குங்க, கோட்டு மேலேயே இருக்கும். இப்படி இங்க மேல கண்மலையின் மேல கூடு கட்டி இருக்கும், கோட்டுல குஞ்சுகளா இருக்கும். இது கீழே வரும், அப்படியே பறந்து வரும். பறந்து வந்து கீழே என்னாவது இருக்குதுன்னா அப்படியே தொப்புன்னு அப்படியே வப்புன்னு பிடிச்சிட்டு போய் அங்கே கொண்டு வந்து கூட்டுல கொண்டு வந்து வச்சிடும். அதே போல அப்படி வைக்கும் போது மேலையும் பார்த்துக்கும், உணவையும் இறையும் தேடும், அதே சமயத்துல தன்னுடைய கூட்டையும் பார்க்கும். ஹல்லேலூயா. ஒரு கதையை, ஒரு நிஜமான இதுதான். ஆனாலும் பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு அந்த பெரிய கண்மலை மேல அந்த கழுகு கூட கட்டி இருக்கிறது, குஞ்சு பொறிச்சு கூட்டோட இருக்குது. எப்படியா அந்த ஒரு பாம்பு என்ன செய்தது, எப்படியா மோப்பம் பிடிச்சு பார்க்கும் பொழுது அந்த குஞ்சுகளை வேட்டையாடும்படியாக, குஞ்சுகளை முட்டையை சாப்பிடும்படியாக ஒரு பாம்பு என்ன செய்தது, அப்படியே கண்மலையில அந்த கூட்டு பக்கத்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தவுந்து ஊர்ந்து அப்படியே மேல போயிட்டு இருந்துச்சு. அதையே அந்த கழுகு என்ன செய்தது, பார்த்து கொண்டிருந்தது. அந்த கழுகுக்கு தெரியல தன்னுடைய குஞ்சுகளை சாப்பிட்றதுக்கு தான், தன்னுடைய முட்டையை சாப்பிட்றதுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியல, கழுகுக்கு தெரியல. ஆனாலும் விட்டுருச்சு, அது வாட்டுக்கு அதை எதுக்காக போகுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. கரெக்டா அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஏறி கடைசியில யார்கிட்ட போய் நினைச்சு, கோழி அந்த குஞ்சு கழுகு கூட்டுன்னு இடத்துல போய் அப்படியே தலையை இப்படியே எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு தலையை விடும்போது அப்படியே சல்லுன்னு மேலே வந்துச்சு பாருங்க. அந்த கழுகு வந்து ஒரே கொத்து அப்படியே தலையோட பிடிச்சிட்டு அப்படியே மேலே கொண்டு போச்சு. அப்படியே தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அடி உயரம் இருக்குது. ஆயிரக்கணக்கான அடி உயரத்திலிருந்து என்ன பண்ணுச்சு, அப்படியே விட்டது பாருங்க. உள்ள அதே அந்த அவ்வளவு ஆயிரக்கணக்கான உயரத்திலிருந்து கீழே விழுந்து அதே பாறையான இடத்துல கொண்டு வந்து விட்டுது பாருங்க. விழுந்த வேகத்துல தலையெல்லாம் செதறி அந்த பாம்பு என்னாச்சு, விழுந்த இடத்திலேயே செத்து போச்சு. ஹல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த பாம்பு, இந்த கழுகு தன்னை பார்த்தாங்க சும்மா ஏதோ ஒரு அதனோட வேலையை பார்த்துட்டு போயிருந்ததுன்னா தப்பிச்சிருக்கும். கழுகு கூட்டையும் குஞ்சையும் பார்த்து குறிவைத்து போகும்போது அதனால என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த கழுகு தன்னுடைய குஞ்சை சாப்பிட வந்த, தன்னுடைய மூட்டையை குடிக்க வந்ததான அந்த கழுகு அந்த பாம்பை அந்தரத்துல தூக்கி கொண்டு போய் அப்படியே விட்டது பாருங்க. பார்க்கும்பொழுது அப்படியே சேதறி போச்சு. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எதிரி, நம்மை விழுங்க வருகிற சிங்கம் போல நம்மை விழுங்க வருகிறதான பிசாசை கண்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சும்மா ஊர்ந்து வரும்போதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். என்னாவது வாயை கை உள்ள நம்ம கூட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி, வாதை வர்ற மாதிரி அவன் வீட்டு மேல நம்முடைய காம்பவுண்ட்ல கையை வைக்கிற மாதிரி தெரிஞ்சது, என்ன செய்வார்? ஆண்டவர் தூக்கி கொண்டு அவனை தலையை நசுக்கினவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுட்டெரித்து போடுவார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றில் ஆண்டவர் என்னவாக இருக்கிறார்? ஆதரவாக இருக்கிறார், அக்னி மதிலா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றார், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? எருசலேமின் மேல் ஆதரவா இருக்கிறார். ஒரு எருசலேம் என்றால் யார்? நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய எருசலேமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், என்னை கழுகை போல என்னை பாதுகாப்பார், என்னை பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவது போல, கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுகிறது போல என்னை காப்பாற்றுவார். ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிறது போல, உயிரை கொடுத்து காப்பாற்றுகிறது போல நம்மையும் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பிசாசிலிருந்து நம்மை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எங்கே பார்க்கும்போது சத்துரு வரும்போது நமக்கு ஆண்டவர் என்னவாக இருக்கிறார்? ஆதரவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல 45 அதிகாரம் 7 வசனம் படிங்க. ஆதியாகமம்
45:7. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு நமக்கு ஆதரவா இருப்பார் என்றால், ஆண்டவர் நமக்கு ஆதரவா இருப்பார் என்றால், இங்கே பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து யோசேப்பு சொல்லுகிறான், தன்னுடைய தாய் தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களை குறித்து, நான் எகிப்துக்கு வந்தது நல்லதுதான். எதற்காக நான் இங்கே அடிமையாக விற்கப்பட்டேன்? நான் அடிமையாக இருக்கிறதுக்காக விற்கப்படல, உங்களை பராமரிப்பதற்காக அனுப்பப்பட்டேன். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி எல்லாம் ஆதரிப்பார்னா, மனுஷர்கள் மூலமாக நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு தெரியாது, இவங்க எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா முகவரி இல்லாதவர்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இவன் எனக்கு, என்னுடைய சொந்தக்காரன் எனக்கு ஆதரவா இருப்பான், என்னுடைய பந்தக்காரன் எனக்கு ஆதரவா இருப்பான், என்னுடைய மாமா எனக்கு ஆதரவா இருப்பாரு, என்னுடைய மச்சான் எனக்கு ஆதரவா இருப்பாரு நினைச்சிருக்கலாம். அவங்க எல்லாம் இப்பொழுது ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு நாளைக்கு நடக்குதுன்னா இன்றைக்கே ஒரு மனிதனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு என்னன்னா, ஒரு பஞ்சம் எகிப்துல, இந்த கானான் தேசத்துல ஒரு பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் தெரிந்து அதற்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடியே யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த அடிமையாக அனுப்பினாலும் கூட யோசேப்போடு ஆண்டவர் இருந்தபடினாலே அந்த யோசேப்பு பெரிய பிரதமராக, ராஜாவுக்கு அடுத்த பிரதானியாக ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது உயர்த்தினது மாத்திரமல்ல, அந்த அவன் ஒருத்தன் தான் உள்ள போனான். எதற்காக போனான்? அவனுடைய குடும்பம் எல்லாம் கானானில் இருந்தது. ஆனா என்ன செய்தது? திடீரென்று அந்த கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? பார்க்கும்போது பஞ்சம் எகிப்துக்கு தானியம் கொள்ளும்படியாக அவர்கள் சகோதரர்கள் போகும்போது யோசேப்பு அவர்களை கண்டுகொண்டான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசேப்பு கண்டுகொண்டது மாத்திரமல்ல, அவர்களை வரவழைத்து தன்னுடைய நாட்டுக்கு வரவழைத்து தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் பார்க்கும்போது அவர்கள் குடும்பத்தை 70 பேருக்கு மேலாக ஆண்டவர் மிருகஜீவன்கள் எல்லாம் போய் அங்கே தஞ்சம் அடைந்தார்கள். எகிப்திலே சாப்பாட்டுக்கு ஒரு குறைவில்லாமல் அவர்கள் யோசேப்பினால் ஆதரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதே போல உங்களை ஆண்டவர், நீங்கள் ஆதரவு இல்லாமல் இருப்பீங்களா? உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது நடக்குதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு இவன் பார்த்துக்குவான் அவன் பார்த்துக்குவான் நினைக்காதீங்க. அவன் பார்த்தாலும் பார்க்காவிட்டால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை காப்பாற்றுவார். உங்களை ஆதரிக்கிறவர் அவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல இருந்தா நீங்க ஆதரிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யாருனாலும் அவன் எகிப்தினுடைய ராஜா பயங்கரமான கொடூரன், அவனுக்கே யோசேப்பினுடைய கண்களிலே தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் உங்களுக்கு முன்பாக இவன் வந்து நமக்கு உதவி செய்வானா, இவன் நமக்கு ஆதரவா இருப்பானா என்று கூட நீங்க நினைக்கலாம். கல்லை போல இருக்கிறானே, மரமாட்டா இருக்கிறானே, உதவி செய்யறதுக்கு இவனுக்கு ஒண்ணுமே இல்லையே கூட நீங்களா. ஆனா அவங்க இடத்துல இருந்து தான் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய ஆதரவை கட்டளையிட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், ராஜா யோசேப்பு போனதுக்கு காரணம் அவங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்படும்படியாக, உங்கள் வம்சம் அழியாமல் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவருக்கு எவ்வளவு பிரியம் பார்த்தீங்களா? உங்க வம்சம் என்ன செய்யக்கூடாது? ஒளிந்து போகக்கூடாது. சோத்துக்கு இல்லாம சூசைட் பண்ணி செத்து போயிட போறானுங்க. அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுது, இந்த இடத்துக்கு பஞ்சம் வரப்போகுது. அதனால இவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்து போயிட போறானுங்க. ஆனா இவனை கொண்டுதான் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு பெரிய ஜனமாக, கோத்திரமாக, இஸ்ரவேலை கோத்திரமாக மாற்ற போகிறேன். 70 பேர் தான் போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது 6,60,000க்கு மேலான புருஷர்கள், அப்படின்னா 25 லட்சம் பேர் ஆனாங்க. எத்தனை பேருங்க? 20 பேர் போனாங்க. 430 வருஷத்துல 400 வருஷத்துல எப்படி எத்தனை பேரா மாறிட்டாங்க? 20 லட்சம் 25 லட்சமா மாறினாங்க. ஹல்லேலூயா. அப்படியா சொல்றேன்னா, அவங்களுடைய அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் யோசேப்பை அந்த எகிப்துக்கு அனுப்பாமல் இருப்பார் என்றால் அவர்களுடைய வம்சம் என்ன இருக்கும்? 70 பேரோட சாம்பலாயிருப்பாங்க, மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்பாங்க. ஆண்டவர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பின நிமித்தமாக அந்த 70 பேர்
25 லட்சமா மாறினாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் நீங்க உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறார் என்றால் உங்களை ஆதரிக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் சந்ததியை பெருகச் செய்யும்படியாக. அதே ஆதியாகமத்தில் 47:12 இப்படி ஆதரித்து வந்தானாமா, தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த யோசேப்பு நிமித்தமாக குடும்பத்தார் அனைவரையும் மிருகஜீவன் முதற்கொண்டு காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அதே இதுல 17ஆம் வசனத்தை படிக்கும் போது அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதுகளையும் வாங்கி கொண்டு அவன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் பிரதானியாக மாற்றினதுக்கு காரணம், யோசேப்பினுடைய குடும்பத்தையும் அவன் ஆதரித்தான். எகிப்தில் வாழ்ந்த ஜனங்களையும் அந்த யோசேப்பு என்ன செய்தான்? சாப்பாடு கொடுத்து ஆதரித்தான். ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு காரணம், உங்க குடும்பமும் ஆதரிக்கப்படும், உங்களை கொண்டு உங்க தேசமும் ஆதரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி ஆள் இல்ல, சிம்பிளான ஆள் இல்ல. நீங்க உங்களை கொண்டு அநேகரை ஆதரிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் ஆதரிப்பார், உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை ஆதரிப்பார், உங்களை கொண்டு உங்க தேசத்தை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 48ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 48, 15, 16. 48ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்பு, அவன் யாருன்னா யாக்கோபு, இஸ்ரவேல் தன்னுடைய மகனை அழைத்து யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். எப்படின்னா, வயசான காலத்துல தன்னுடைய குமாரன் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்படி யோசேப்பை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது எப்படி சொல்லுகிறாருன்னா, என்னை எல்லா என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதற்கும் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்த, நான் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஹல்லேலூயா. நீங்க பிறந்தது யாருனால? ஆண்டவர் உங்களை ஆதரித்தது நிமித்தமாக நீங்க பிறந்தீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறதுனால இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அவர் சொல்றார், நான் என்னுடைய தகப்பன் வீட்டுல நானும் என்னுடைய அண்ணனும் 2 பேர் பிறந்தோம். அந்த 2 பேர்ல நான் அண்ணனை ஏமாத்தி என்ன செய்தேன்? அண்ணனோட சொத்துல ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் வாங்கினேன். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இல்லை, எனக்கு அங்க ஆசீர்வாதத்தை நான் செலவழிக்க முடியவில்லை, நான் அதை யூஸ் பண்ண முடியவில்லை. எல்லாம் பார்க்கும்பொழுது ஒற்றைனாக என்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடி போனேன். ஆனாலும் ஆண்டவர் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா. நான் ஒருவனாக நான் கோலும் தடியுமாக எங்க போனேன்? மாமனார் வீட்டுக்கு போனேன். ஆனால் நான் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை உடையவனாக என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் அது மாத்திரமல்ல, என்னை ஒருவனாய் அனுப்பினார். எனக்கு 12 குழந்தைகளை கொடுத்தார். 12 பசங்களும் 1 பெண் குழந்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னுடைய கடைசி மகனை அந்த யோசேப்பை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே என்னை ஆதரித்த வந்த தேவன் உன்னையும் ஆதரிப்பாராக என்று சொல்லி அந்த யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் வரட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல வரட்டும். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது போல, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தது போல, யாக்கோபு தான் மட்டும் வாங்கின ஆசீர்வாதத்தை வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. போல நீங்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது மாத்திரம் உங்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது, என்னுடைய தேவன் என்னுடைய பிதாவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் குமாரனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் குமாரத்தியே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ கோடா கோடியாக பெருகுவாயாக என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. பிறந்தது முதற்கொண்டு ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை நடத்தினார். நமக்கு எப்படி சொன்னார்? நான் பிறந்தது முதல் அப்படின்னு சொல்லினாரு. யாருங்க? யாக்கோபு சொன்னாரு. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு 71:6, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்தோம்? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பார்த்தோம், பிறந்தது முதல்னு பார்த்தோம். இன்றைக்கு இங்கே பார்க்கும்போது நான் உற்பவித்ததே உம்மால் தான். ஹல்லேலூயா. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டே, உம்மால் காப்பாற்றப்பட்டே, உம்மால் பராமரிக்கப்பட்டே, உம்மால் வளர்க்கப்பட்டே, உம்மால் ஜீவனை பெற்றே, உம்மாலே சரீரத்திலே சுகத்தை பெற்றேன், உம்மாலே என்னுடைய அவயவங்கள் எல்லாம் உருவானதே.
அல்லேலூயா. நாம் பிறக்கும்போது சுகத்தோடு பலத்தோடு பெற்று பிறந்ததுக்கு காரணமே யாருனால? ஆண்டவர் நம்மை ஆதரித்தது நிமித்தமாக, நம்ம மேல ஒரு கண்ணு வச்சதுனால இந்த குழந்தை வெளியே உருவானதிலிருந்து சாகு வரைக்கும் ஒரு பழுதில்லாம இருக்கணும், பழுதில்லாம உருவாகணும், பழுதில்லாம பிறக்கணும், பழுதில்லாம வாழணும், பழுதில்லாம நீடித்த நாளா இருந்து மரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் உருவாக முன்னே நம்மை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உயிரோடு என்னை வெளியே எடுத்தவர் நீரே. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்கள் எடுக்கிறாங்க, ஆனா அன்னைக்கு எல்லாமே சுகப்பிரசவத்துக்காக தான் எல்லாருமே ட்ரை பண்ணி கொண்டிருப்பாங்க, ஆபரேஷனுக்கே வழி இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த காலத்துல வெளியே வந்ததெல்லாம் யாருடைய கிருபையினாலதான். ஒவ்வொரு குழந்தையும் வெளியே வருகிறது எல்லாமே யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபையினாலே. நீங்கள் வந்தது நான் ஆபரேஷன் இல்லாம தான் வீட்டில பிறந்தேன். அல்லேலூயா. என்னுடைய தாய் என்னை வீட்டில் பிரசவித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆதரித்ததுனால வெளியே எடுக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதே போல உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் உங்களை தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் இங்கே வெளியே வந்தது கூட ஆண்டவர் ஆதரித்தது நிமித்தமாக. அல்லேலூயா. அதே போல அநேகரை ஆதரித்தார். இங்க சபைக்கு வராதவர்கள் அநேகரையும் கூட ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாவிட்டாலும் அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறாரு? ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமே அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், அவராலே ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே அதனால சொல்ற, வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆதரிக்க வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்லுறார் யாக்கோபு சொன்னது போல, என்னை ஆதரித்து வந்தேன். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எல்லாவற்றிலும் நின்று என்னை விடுதலையாக்கி இன்றைக்கு நான் சாகும்போது சமாதானத்தோடே நித்திரை செய்கிறேன். அல்லேலூயா. என் பேரம்பேத்திகளை பார்த்துட்டேன், நான் பார்க்காத ஒருத்தனை செத்து போயிட்டானே, எனக்கு முன்னாடி ஒரு மகன் செத்து போயிட்டானே அங்கலாய்த்து கொண்டு இருந்தேன். இப்போதோ நான் என்ன செய்கிறேன்? நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த மகனை நான் ராஜாவாக பார்த்து விட்டேன் என்று சொல்லி அவன் சந்தோஷத்தோடு கண்களை மூடினான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்கள் எந்த ஒரு பிள்ளைக்காக நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கண்ணை மூடுவதற்குள்ள எனக்கு சமாதானத்தை அவன் மூலமாக கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கணும். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளையாய் மாறணும் என்று சொல்லுங்க. நிச்சயமாக நீங்க யாருக்காக அங்கலாய்த்து புலம்புகிறீர்களோ அவர்களே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். அவர்கள் உங்களை ஆதரிக்கிறவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை படிக்கும் போது 1 சாமுவேல் 25:29ஆம் வசனம் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனல்லோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்களை யாராவது சாகுன்னு அடிக்கிறாங்களா? அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துறாங்களா? உங்க பிராணனை வாங்க யாராவது உங்களை உயிரோடு இருக்க கூடாது, செத்து போனா நல்லா இருக்குமே சொல்லுகிறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க சொன்னதுனால நீங்க சாக மாட்டீங்க. அவங்க துன்பப்படுத்துறதுனால நீங்க சாக மாட்டீங்க. ஏனென்றால் ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினால், நீங்க துன்பப்பட வேண்டும் என்று உங்களை யாராவது துன்பப்படுத்தினாலோ, உங்களை சாக வேண்டும் என்று விரும்பி உங்களை நாசமா போயிடுவ, நீ இருக்கவே மாட்டேன், உயிரோடையே இருக்க மாட்டேன் என்று சொன்னாலோ, மேல பழி சொல்ல போட்டாலோ, சாக வேண்டும் என்று விரும்பினாலும், அடித்தாலும் உதைத்தாலும் ஆண்டு சொல்கிறார், ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா யாருடைய கையில் இருக்கிறது? ஆதரவில் இருக்கிறது. என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய உயிரில் யார் கரத்தில் இருக்குதுங்க? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவருக்கும் உயிரை எடுக்கவும் உயிரை கொடுக்கவும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களை ஒரு மனிதனை உருவாக்குகிறதும் உயிரை கொடுக்கிறதும் ஆண்டவர் தான், உயிரை எடுக்கிறதும் ஆண்டவர் தான். அல்லேலூயா. பார்க்கும்போது கழுத்தையே வெட்டினாலும் ஆண்டவர் உயிரை வைத்திருப்பார் என்றால் கழுத்தை ஒட்டினா பொழைச்சிக்குவாங்க. அல்லேலூயா. ஒரு பார்க்கும்போது எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கும் போது ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டுருச்சு. அந்த பொண்ணு திடீரென்று கடங்காரம் பிரச்சனையில் தூக்கு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கழுத்தில் அறுபட்டுருச்சு, நரம்பெல்லாம் அறுபட்டுருச்சு. ஆனால் உயிர் மட்டும் இருந்துச்சு. அதை எல்லா ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போனாங்க. அதை போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி யாருமே அட்மிட் பண்ணல. இப்போ நாங்கள் போயிருந்ததான ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, சொல்லிட்டு தான் சேர்த்துனாங்க. இது பாருங்க, நாங்கள் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் எல்லா முக்கியமான நரம்புகள் எல்லாம் அந்து போச்சு, அதனால உயிர் இருக்க வரைக்கும் இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஐசியூவில் வச்சிருந்து. ஆனால் பாருங்க, பார்க்கும்பொழுது அது இன்னைக்கு போயிருமா, நாளைக்கு போயிடும், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள போயிடும், அது பேச்சு இல்லை மூச்சு இல்லை அப்படின்ட்டு முக்கியமான நரம்பெல்லாம் அந்து போச்சு, கொலவரை அந்து போச்சு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் பார்க்கும்பொழுது எங்கள் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி பார்க்க வர வரைக்கும் கூட அது உயிரோட இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்ல சுயநினைவு வந்துருச்சு, மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உயிர் உடம்புல இருந்துச்சுன்னா எது வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா.
ஆகவே கர்த்தர் தாமே என்ன சொல்கிறார், நாம துன்பப்படுத்த யார் நம்மை துன்பப்படுத்தினாலும், நம்முடைய பிராணனை யார் வாங்க வகை தேடினாலும், தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டி வைத்திருக்கார் உங்க உடம்போட உங்க ஜீவனை என்ன செய்திருக்கிறார்களாமா, கட்டி வச்சுக்கிறார். எங்கேயும் போகக்கூடாது. சரீரத்திலிருந்து நான் சொல்லாத வரைக்கும், நான் அவுத்துடாத வரைக்கும் எங்க சரீரத்திலிருந்து நீ போகக்கூடாதுன்னு கட்டி வச்சுக்கிறார். உங்க உயிரை என்னுடைய உயிரையும் நம்ம சரீரத்தில் வச்சு கட்டி வச்சிருக்கிறார். அதனாலதான் உயிர் போக மாட்டேங்குது. என்ன சத்தம் போட்டாலும், என்ன அடி வாங்கினாலும், என்னதான் பண்ணினாலும் நமக்கு உயிர் போகாததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய உயிரை நம்ம சரீரத்தில் வைத்து கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த கர்த்தரின் ஆதரவில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே அதை கட்டி வைக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இவனோட ஜீவன் இங்கே பாரு, நீ இவன் சரீரத்திலே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், நான் அவுத்துட்டா தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி முந்திக்காத அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கு உயிருக்கு கட்டளை இருக்கிறவராக இருக்கிறார். உயிரை கட்டு போட்டு வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஜீவனையும் ஆதரிக்கிறவர் யார் தான்? நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 19-20 படிக்கும்போது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய ஆபத்து நாள் எத்தனையோ பேர் என்னை கொல்லும்படியாக வந்தார்கள், இவன் உயிரோட இருக்கக்கூடாது என்று விரும்பி என்னை கொலை செய்யும்படியாக, என்னை கொன்று போட்டு என்னுடைய குடும்பத்தை என்னை அழிக்கும்படியாக வந்தார்கள், ஆனாலும் கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் எத்தனையோ ஈட்டிகளை அம்புகளை எய்தார்கள். ஆனா எதுக்காக எய்தார்கள்? செத்து போகணும் அப்படின்னு என் மேல நல்லா அப்படியே அம்ப குறி பார்த்து ஒத்த கண்ணில் பார்த்து அடிச்சானுங்க. ஆனாலும் அந்த குறி என் மேல விழவில்லை. ஏனென்றால் தேவன் என் மேல் ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. அவ இடுற ஈட்டி எல்லாம் என் மேல படணும், என்னுடைய நெஞ்சில குத்தி புத்துட்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் அந்த ஈட்டி என்னை தொலைக்கவே இல்லை, கிட்டையே வரல, விலகி போயிருச்சு. ஹல்லேலூயா. இந்த உதாரணத்துக்கு கடையில நம்ம பால் போடுற பார்த்துருக்கிறீங்களா? பால்லாம் நிறுத்தி வச்சு, ஒரு கப்பெல்லாம் நிறுத்தி வச்சு நீங்க அத்தனை பாலையும் ஒரு பந்து கொடுப்பாங்க, 5 பந்து, ஒரு 5 பந்துக்கு 50 ரூபா. அந்த 5 பாலில் இந்த அடுக்கி வச்சுக்கிற எல்லா டம்ளரையும் கீழே தள்ளிட்டீங்கன்னா அடிச்சு உங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது 5 அத்தனையும் ஒரு 5 நீங்க கொடுத்த பால் அத்தனை 5 பால் அத்தனையும் சாச்சிருக்கிறீங்களா? நீங்க கரெக்டா குறி பார்த்து தான் அடிப்பீங்க. ஆனா அந்த பந்து எங்க போய் அடிக்கும்? பக்கத்துல போய் விழுகும். அது மேல அதை பார்த்தே தான் குறி பார்த்து அடிப்பீங்க. ஆனால் லெஃப்ட்ல விழுகும், இல்லைன்னா ரைட்ல போகும், அல்ல மேல போகும், அல்ல ரெண்டு டம்ளர் மட்டும் விழுகும், மித்த டம்ளர்லாம் விழுகாது. கடைசி வரைக்கும் நம்ம போராடுவோம், கடைசி பந்து வரைக்கும் போராடுவோம். கடைசியிலையும் அங்க எதுவுமே விழுகலைன்னா ஏமாற்றத்தோடு வந்து விடுவோம். அதே போலதான் நமக்கு விரோதமாக எத்தனை பந்து வரலாம், எத்தனை ஈட்டிகள் வரலாம், எத்தனையோ விதமான நம்மை நிர்மூலமாக்க வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ விதமான ஈட்டிகள் வரலாம், அம்புகள் வரலாம், ஏளனமான பேச்சுகள் வரலாம், நம்மை குறித்து எத்தனையோ தூஷணமான வார்த்தைகள் வரலாம். அவையிலே ஒன்றுமே நம்மை மேற்கொள்ளாது, விலகி போய்விடும். ஹல்லேலூயா. ஐதான் சொல்லுகிறார், என் ஆபத்து நாளில எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கொலை செய்யும்படியாக கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்தாரு? விசாலமான இடத்துல கொண்டு வந்து நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. ஆபத்து நேரிடுகிறதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், ஏதோ மாட்டிக்கிட்டனே ஆண்டவரே அப்படின்னு நீங்க கோவிச்சுக்காதீங்க. ஆண்டவரே இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்துங்க, நான் செஞ்ச தப்புல இருந்து என்னை விடுவீங்க, என்னை தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாம செஞ்சனோ இந்த தப்புல இருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த பொல்லாதவன் கையிலிருந்து என்னை பேச்சுக்க இவன் வார்த்தை பேசுவானே இவங்கிட்ட இருந்து என்னை தப்புவீங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு காப்பாற்ற, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு சாட்சியா இருக்கிறேன். அநேக அற்புதங்களை எனக்கு வாழ்விலே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், நீங்க ஏதாவது ஆபத்துல மாட்டீங்கன்னா பதட்டப்படாதீங்க. ஆண்டவரே இப்படி கொண்டு வந்து விட்டுட்டீங்களே, இப்படி கொண்டு வந்து நடுத்துக்குள்ள விட்டுட்டீங்களேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் சொல்லலாம். எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி சுதாவில் என்னாச்சுன்னா காலர் போன் கட்டி என்னாச்சுன்னா சேர்த்தும் போது என்ன சொன்னான்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ்ல எல்லா காசும் வந்துடும், கையில இருந்து ஒரு 20 ரூபா மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னான். கடைசியில என்னாச்சு? ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி எழுதி போட்டாங்க, இங்க இந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது, கிளைம் பண்ணிருக்குது, 60,000 ரூபாய் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு 4 நாள் வச்சிருந்து 20,000 ரூபாய் அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க. எத்தனை ரூபா அனுப்பிச்சுட்டுக்கிறாங்க?
நான் 20,000 அனுப்பிச்சு காட்டி 40,000, நான் 60,000 ஆச்சு, 20,000 நாங்கள் கொடுக்கணும், 40,000 கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இப்போ என்னாச்சு, 40,000 ரூபா கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட்டு எத்தனை ரூபாயா கொடுத்தது? 20 ரூபா கொடுக்கும்போது அவன் என்ன செஞ்சான், 4 நாள் கழிச்சு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து வரும்போது 20 ரூபா தான் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் கொடுக்க வேண்டிய கை காசு 20 ரூபாயோட இன்னும் எவ்வளோ சேர்த்து கொடுக்கணும்? 20 ரூபாயா சேர்த்து 40 ரூபாயா எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் அம்மாவை வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை. எங்கள் அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, எங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, எங்க சம்சாரம் மூத்த மக பிறந்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறா. ஆளா பக்கம் எங்க போறதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்ன இதோடு செய்யணுமே, ஆனா கையில காசு இல்லை, கையில ஒரு பைசா காசு இல்லை. ஆனா எப்படி ஆகுது, எப்படி ஆகலும் எங்க அம்மாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் போறேன், உன்னை கூப்பிட்டாங்கப்பா அப்படின்னு என்னைய இழுத்துட்டுட்டான் என் தம்பி. அப்புறம் நாங்கள் 2 பேரும் போய் அவனுக்கிட்ட நீங்க சொல்லித்தானுங்க நாங்கள் சேர்த்தனோம், நீங்க சொன்ன காசை நாங்கள் கை காசு 20 ரூபா கேட்டீங்க, 20 ரூபாயை நாங்கள் கொடுக்குறோம், மிச்சத்தெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்க சொன்னதுனால தான் நாங்கள் சேர்த்தனோம், இந்த 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், அவர்கிட்ட போராடும் போது அந்த ஆளு கொடுத்தீங்கன்னா போயிடுறோம், இல்லைன்னா போறோம் அப்படின்னு காட்டி நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டோம், நானும் இந்த தம்பியும். ஏண்டா இதுக்கு யாரை கேட்டா நீங்க கொண்டு வந்து அம்மா கொண்டு விட்டுட்டு இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் சண்டை போடுறதை பார்த்து அவனே என்ன செய்யுதுடா டென்ஷன் ஆகி, சரி நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போடாதீங்க, சரி உங்கள் அம்மாவை சரி இருக்கிற காசை கொடுத்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விடமாட்டேன்னு சொன்னானோ அப்புறம் என்ன செய்தோம், அப்புறம் நீங்கள் எங்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லைங்க, நீங்கள் வேணா அந்த அம்மாவை வச்சுக்குங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் சரி வேண்டாம் இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டீனை போய் கேட்டு வரேன். அதையும் கேட்டு இனி யார்கிட்டயே கேட்டுக்க, எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வேணா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்னா அழுங்காம எப்படியே பாத்ரூம் கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர வச்சு அப்படியே வெளியில அப்படியே வர வச்சு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்ன நல்ல ஐடியா போடணுமோ அந்தந்த ஐடியாவெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் யார் விடமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க உள்ளத்திலே டிநெட்ல சொல்லி நம்ம மேலதான் தப்பு இருக்குது, நம்ம சொன்னது கரெக்டா சொல்லாம அவங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் சொன்னது நிமித்தமாக அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொன்னதை கொடுத்துட்டாங்க, சரி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அம்மாவை அனுப்பி விட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, இக்கட்ட நேரத்துல பதறி போய் விடாதீங்க. ஏன் மனசுக்குள்ள இருந்த ஆண்டவரே எப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரே நான் இப்படி விட்டுட்டீங்க, ஆனாலும் இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு வழியை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் உண்டான வழியை ஏற்படுத்தி தருவார். ஆதரிக்கிறவர ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறத அன்றைக்கு தெரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்து வராமல் இருக்கும் என்றால், உங்களுக்கு ஒரு உபத்திரம் வராமல் இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களை ஆதரிக்கிறது பற்றி தெரியவே தெரியாது. நாங்கள் எங்க வயசுல ஆண்டவர் ஆதரிக்கிறத குறித்து அநேகம் தடவை நான் பார்த்திருக்கிறேன். எங்களை ஆதரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்திருப்பீங்க, எங்களை ஆண்டவர் அநேக இக்கட்டுகளில் இருந்து என்னை ஆதரித்திருக்கிறார், எங்க குடும்பத்தை ஆதரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆபத்திலே நம்மை காப்பாற்ற தாவீதை ஆண்டவர் காப்பாற்றின தேவன் நம்மையும் காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 19:34 படிக்க, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, நீ என்னை வணங்குகிறது நிமித்தமாக, நான் உன்னை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, நான் என்னுடைய நாமத்தின் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிப்பேன், இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பம் ஆதரிக்கப்படும், உங்களுடைய தேசம் ஆதரிக்கப்படும், ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுடைய பட்டணம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அதான் சொல்ல, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உங்க தேசத்துக்கும் ஆதரவாயிருப்பேன். உங்கள் நிமித்தமாக, நீங்க ஆராதிப்பது நிமித்தம் உங்க தேசம் சேமமாயிருக்கும், ஆசீர்வாதமான தேசமாயிருக்கும், செழிப்பான தேசமாயிருக்கும். அல்லேலூயா. தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். 20ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை படிக்கும் போது, வியாதி இருந்துச்சு. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னார், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தார், 5 வருஷம் கூட்டி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நான் உன்னுடைய சுகவீனத்தை மாற்றுவேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை வணங்குற நிமித்தமாக உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறும்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பலவீனத்தை மாற்றுவேன், உங்கள் நோய்களை குணமாக்குவேன், உங்களை ஆதரிப்பேன், வருஷங்களை கூட்டி கொடுப்பேன், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன். நீங்க நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், இந்த நோயிலேயே நான் செத்து போயிடுவேனா என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்க சாக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், இந்நாளே இந்த நகரத்திற்கு சேமத்தை தருவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட காரியத்தை ஆண்டவர் பயப்படாமல் இருக்கும்படியாக இன்றைக்கு சொல்லுகிறார், உங்க ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன். விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் சாவதில்லை, நான் பாதியிலே போக மாட்டேன், நான் நிரம்பின வயதில்லை, நல்ல சமாதானத்தோடே நான் நித்திரையை அடைவேன். ஹல்லேலூயா. நீ பூரண தீர்க்காயுசை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எசேக்கியாவை ஆதரித்த தேவன், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் உங்களையும் ஆதரிப்பார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கும் கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற வல்லமையுள்ள தேவனாக. 2 நாளாக 32:22 படிக்கும்போது எசேக்கியாவை சாதாரணமாக நடத்தல, அவனையும் அவனுடைய தேசத்தையும் என்ன செய்தாருங்க? ஆதரித்த. எப்படின்னா, மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. அவர் கண்டாலே எல்லாரும் என்ன செய்தாங்களா? பயந்தார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு என்னவாக, உங்க மேல பொறாமையா இருக்கலாம், உங்க மேல எதிரியாக உங்களை நினைத்திருக்கலாம். அந்த எசேக்கியாவை அப்படிதான் நினைச்சாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் அவனை ஆதரித்த நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறார், அவன் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, 22ஆம் வசனத்தை படிக்கும்போது அவனை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினான். அல்லேலூயா. அதாவது வழியில போகும்போதே என்ன சொல்லுவாங்க அப்படிம்பாங்க, பார்த்து எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி சுற்றுப்புறத்தார் என்னதான் மேல இப்படி ஏச்சு கொட்டினாலும், காரி துப்பினாலும், உங்கள் மேல பொறாம கொண்டாலும், அந்த சுற்றுப்புறத்தாருடைய நினைவின்படி உங்கள் வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது. காரணம் இல்லாம ஏதாவது சாபம் விட்டுதா கூட அது சாபம் பலிக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், சுற்றுப்புறத்தாரால் ஆண்டவர் சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மை அநேக காரியங்களை படி ஆண்டவர் நம்ம நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 119ஆம் சங்கீதத்தில் 116ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 119, 116. 19வது சங்கீதத்தில் 116வது வசனம். அல்லேலூயா. நம்ம பிழைக்கணும் என்றால், நம்ம ஆண்டவர் ஆதரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அல்லேலூயா. கேட்கிறது மாத்திரமல்ல, வாசிக்கணும். வேதத்தில் வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதன்படி அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் பிழைத்திருப்பதற்கு, நீங்கள் ஆண்டவரால் ஆதரிக்கப்படுவதற்கு என்ன முக்கியமான ஒரு காரணம்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை யாரு? நான் சொல்லுகிற வார்த்தை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க காது கொடுத்து விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால் அந்த வார்த்தையின்படியே நீங்கள் பிழைப்பீர்கள். அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருப்பார், சகல எல்லா சூழ்நிலையிலும் என்னை ஆதரிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தைக்குண்டான வல்லமையினால உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் 116வது வசனத்தில் சொல்லி, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயோ. அல்லேலூயா. அடுத்த வருஷம் பார்க்க, என்னை ஆதரித்தருளும் ஆண்டவரே, அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உங்களுடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். ஆண்டவர் உங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னா எதற்காக அவங்களை ஆதரிச்சுக்கிறாருன்னா, ஆண்டவருடைய பிரமாணங்கள் மேல நோக்கமாயிருக்கும்படியாக. அல்லேலூயா. என்னை விருதாவாய் போக வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயும், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உங்களுடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். பிரமாணம்னா என்ன? ஆண்டுடைய வேதங்கள், ஆண்டுடைய வசனங்கள் மேல நீங்கள் நோக்கமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். 1ஆம் சங்கீதம் சொன்னது போல கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். பிரியத்துக்கு உதாரணத்தை தெரியுமா? பிரியம் அப்படின்னா என்ன? அதை என்ன செய்யணும்? விரும்பணும். விருப்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாங்க, நீங்க உங்களிடத்துல வந்து எத்தனையோ விதமான சாப்பாடுலாம் வச்சாலும் பொழுது உங்களுக்கு தேவையானதை எடுப்பீங்கள்ல. உங்களுக்கு தேவையானதை என்ன செய்தா தான் எடுப்பீங்க? 4-5 ஒரு 60 வகையான சாப்பாடு இருக்குது. நீங்கள் எதில் உங்களுக்கு தேவை? ஒரு சாப்பாடு தான் உங்களுக்கு தேவை.
ஆனா அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றது தான் நீங்க என்ன செய்வீங்க, அதிகமா சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வசனத்தை நீங்க அதிகமா என்ன செய்யணும், விரும்பணும். சாப்பாட்டை காட்டிலும் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குன்னு வச்சுங்க, பிரியாணியை காட்டிலும் ஆண்டவருடைய வேதத்தை விரும்பணும், நேசிக்கணும், பிரியமா இருக்கணும். அப்பதான் நீங்க விரும்பினா தான் நீங்க அதை சாப்பிடுவீங்க. கொடுத்ததில் இருந்தாங்க இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குங்கன்னு உங்களுக்கு தேடி தேடி கொடுப்பாங்க. ஆனாலும் என்ன செய்வீங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் செஞ்ச ஸ்வீட்டெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு நல்லா பிடிக்கும், எச்சை ஊறும் நாக்கில். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு இந்த நெய் வாசத்தை கண்டாவே என்ன செய்வாங்க, பிடிக்காது. ஐயா இதை வச்சா கொண்டு வராதிங்க, எனக்கு வாந்தி வருது. ஒரு பையனை என்ன செய்ய, முட்டை சாப்பிடாம வளர்த்திட்டாங்க, முட்டை கொடுக்காமையே பெருசாக வரைக்கும் வளர்த்திட்டாங்க. அவன் பெருசாயும் என்ன செய்தான்னா, சிக்கன் பிரியாணியில் முட்டை இருந்ததுன்னா அந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம், சும்மா பேருக்காக தம்பி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா அப்படின்னு, சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி உன்னுடைய நீ சாப்பிட்ட சாப்பாட்டில் முட்டை இருந்தது தெரியுமா அப்படிங்கும்போது, முட்டை இருந்துச்சு சார், நான் பார்க்கும்போது முட்டை இல்லைங்களே, ஆனாலும் நான் கொஞ்சம் ஸ்மெல் இருந்துச்சு, முட்டையோட வாசம் இருந்துச்சு, நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், ஆனாலும் இல்லையேன்னு என்ன செய்தேன், சாப்பிட்டேன். முட்டை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பாருங்க. கேள்விப்பட்ட ஒரு 5 நிமிஷத்துல ஆளை காணோம், 5 நிமிஷத்துல ஆளை காணோம். போய் அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு அப்பாடா அப்படின்னு வந்து உட்காந்தான். என்னடான்னு பார்த்தா எல்லாத்தையும் என்ன செய்துட்டான், வாந்தி வயிற்ற பெரட்டி உகட்டி வாந்தி பண்ணி அத்தனையும் அவன் தின்னது சிக்கன் பிரியாணி தான். ஆனால் முட்டை என்ற வார்த்தையை கேட்ட உடனே அதை வாந்தி பண்ணிட்டான். என்னதான் இருந்தாலும் முட்டை உள்ள போயிடுச்சே, அதை உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போனதையும் சேர்ந்து கக்கிட்டான். அல்லேலூயா. அந்த மாதிரி என்னன்னா, விரும்பாததை சாப்பிடும் போது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காம போயிடும். அது மாதிரி வேதத்தை விரும்பி வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமா இருந்து இரவு பகல் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆகவே நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தினாலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை வார்த்தையின் மூலமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 109:21 சங்கீதம் 109:21, அவருடைய வசனத்தின்படி நம்மை ஆதரிக்கிறார். இரண்டாவது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை என்ன செய்கிறாருங்க, ஆதரிக்கிறார். அவருடைய நாமம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுகமாக்குகிற தேவன். யெகோவா ராஃபா அப்படின்னா நமக்கு சுகத்தை தருகிறவர். யெகோவா சம்மா அப்படின்னா நம்மோடு இருப்பவர். யெகோவா சாலோம் அப்படின்னா சமாதானம் அருளுகிறவர். யெகோவா ரொஃபேகா நமக்கு மருத்துவர், என்னுடைய மருத்துவர். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய 1000 நாமங்கள் இருக்கிறது யெகோவா தேவனுக்கு. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும் போது, எபினேசரே அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வார், எல்லாம் இதுவரை உதவினவ இனிமேலும் உதவுவா என்று அர்த்தம். அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவருடைய நாமத்து நிமித்தம் நாம என்ன செய்யப்படுவோம், ஆதரிக்கப்படுவோம். அல்லேலூயா. உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நீங்க ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும்போது, ஆண்டவரே என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை வழிநடத்துகிறவரே, என்னை சுகமாக்குகிறவரே, என் தாயே, என் தகப்பனே, என்னுடைய நண்பரே, என்னுடைய சிநேகிதரே, அப்படின்லாம் என்னென்ன நாமத்தை எல்லாம் சொல்லுவீங்களோ அந்தந்த நாமத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஊழியக்காரனை பார்த்து கூட தீர்க்கதரிசி, இவன் தீர்க்கதரிசின்னு சொன்னீங்கன்னா, தீர்க்கதரிசி நான் என்னும் நாமத்து நிமித்த ஒருவனை ஏற்றுக்கொள்கிறேன், தீர்க்கதரிசிக்குண்டான பலனை பெறுவான். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ உங்க ஆண்டவரை, என் தகப்பன்னு விசுவாசிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். உங்களுடைய என்ன சூழ்நிலை என்னை பாதுகாக்கிறவர் நினைச்சா உங்களுக்கு பாதுகாப்பார். உங்களுடைய தகப்பன் தாயா, என்னுடைய தாய் நீங்க தான் அப்படின்னா அவர் தாயாக உங்களுக்கு இருப்பார். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. சுருக்கமா சொல்லி முடிப்போம். சங்கீதம் 55:22 பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மை ஆதரிக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் நாமத்தை சொல்லி துதிக்கணும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே ஒருபோதும் தள்ளாட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நாமத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய எல்லா பாரத்தையும் யார் மேல வைத்து விடு, கர்த்தர் மேல வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை பார்த்துக் கொள்வார். அந்த என்ன பாரமோ அதை நீக்கி போடுவார், என்ன கவலையோ அதை நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. உன்னை ஒருபோது தள்ளாட விட மாட்டார். ஆண்டவரை நம்பி இருக்கிற ஆண்டவர் மேல பாரத்தை போட்டீங்கன்னா உங்களை ஒரு நாள் தள்ளாட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. 146 சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது 146:9, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார்,
அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரையுமே காப்பாற்றார். இன்ச்சு பை இன்ச்சா ஆதரிக்கிறார். சரிங்களா? குழந்தைகளையும் ஆதரிக்கிறார், பெரியவங்களையும் ஆதரிக்கிறார், திக்கற்றவர்களையும் ஆதரிக்கிறேன் சொல்றாரு. விதவைகளையும் பரதேசிகளை காப்பாற்றுகிறேன், திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விதவையா இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் யார் ஆதரவா இருக்கிறாரம்மா? ஆண்டவர் தான் தகப்பனாய் இருக்கிறார், தாய்க்கு தாயாய், கணவனுக்கு கணவனாய். ஹல்லேலூயா. ஆதரிக்கிற தேவன். ஆதரவில்லையே, பையன் ஆதரவில்லையே, மக ஆதரவில்லையே நீங்க நினைக்கலாம், மருமக ஆதரவில்லையே நினைக்கலாம். ஆண்டவர் எல்லாருக்கும் மேல உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு ஆதரவாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆதரிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 42:1 படிக்கும் போது, ஏசாயா 42:1 சீக்கிரமாய் படித்து முடிப்போம். ஹல்லேலூயா. 42:1. போதும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அடுத்ததாக பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினால நம்ம நிரம்பி இருக்கும்போது, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பாடப்பட்டிருக்கிறது. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு யார் ஆதரவாக இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர். பார்த்தோம்ல, பறந்து காக்கிற பட்சியை போல இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை இயக்கினார். ஹல்லேலூயா. வானாந்தரத்துக்கு போகும்படி யார் இயக்கினது? பரிசுத்த ஆவியானவர். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை துதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாரங்களை அவர் மேல வைக்கிறது மாத்திரமல்ல, பார்க்கும் பொழுது அவர் பாரத்தை சுமக்கும் போது இந்த ஆண்டவர் சமூகத்தில் போடும்போது அவர் ஆதரிக்கிறவராக இருக்கிறார். திக்கற்றவர்களை விதவைகளை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிற தேவன், உங்களை ஆதரிக்கிற தேவன். அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை ஆவியிலே நீங்கள் களி கூறும் போது, ஆவியிலே நீங்கள் மகிழும் போது, பரிசுத்தாவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. பறந்து காக்கிற பச்சை போல உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதரிக்காம இருப்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். எசேக்கியேல் 14:13. எசேக்கியேல் 14:13. எசேக்கியேல் 14:13. மனுபுத்திரனே, போதும். ஹல்லேலூயா. ஆதரவு எப்படி நீக்கப்படும் என்ற ஆண்டவருடைய ஆதரவு எப்படி நீக்கப்படும்? மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இடாதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பாத்தீங்களா? ஆண்டவர் ஆதரவு கோலை எடுக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம், தேசத்துல பாவம், துரோகம். முதலாவது துரோகம்னா பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. அது முக்கியமான துரோகம். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தால், இங்க வந்து ஜெபம் பண்றது, வெளியில போய் உலகத்துக்கு வேஷம் போட்டு இருந்தா நம்ம யாருக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பாவத்து மேல பாவம் செய்து கொண்டே இருந்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன், அதற்கு அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறித்து போடுவேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வேலை கிடைக்காம பண்ணுவேன். அப்படியே நீங்க நல்லா இருந்தாலும் பஞ்சம் வரும். ஹல்லேலூயா. பஞ்சத்தையும் அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஒரு பக்கத்தில் ஆதரவு கொடுக்கிறார், அதே சமயத்தில் ஆதரவை வாபஸ் வாங்குகிறவராகவும் இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது, அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய கூடாது. அப்படி பண்ண ஆண்டவர் தான் ஆதரித்த கையை நீட்டி கையை குறுக்கிக்குவார், வேற மாதிரி செஞ்சிடுவார், மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய ஆதரவை நாம் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டோம், இன்னையும் ஆண்டவர் ஆதரிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபம், ஆண்டவரே நான்
அவர்கள் மற்றவர்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் உங்களுடைய திறப்பில் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன். மற்றவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர் செய்த துரோகத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காக நாம தான் என்ன செய்ய ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நிற்கும்போது நாம் ரட்சிக்கப்படும், நம் குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார்.